லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். கடந்த விக்கிரவாண்டியில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இறுதிக்கட்ட பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். விட்டுத்தான் பிடிக்கணும். பொறுமை மிக அவசியம். பொறுமை மிக அவசியம். என் உடன் பிறந்தவர்களே, என் தங்கைகளே, தம்பிகளே, என் அன்பு பெற்றோர்களே, ஒரு கத்தரிக்காய், தக்காளி, ஒரு கொத்தவரங்காய், புடலங்காய், அதை விளைய வச்சு விதைச்சி முளைச்சி காய்ச்சி வர்றதுக்கு நீ 3 மாதம் குறைஞ்சது காத்திருக்க. குறைஞ்சது 60 நாள். ஒரு கொள்கையை விதைச்சு அதுவும் ஒரு புறையோடி போன அழுக்கு 60 ஆண்டு கால குப்பையை நீ 5 ஆண்டுகளை கூட்டி எழணும்னா எத்தனை பொக்கலைன்னு வச்சாலும் சரி வராது. கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் காலம் எடுக்கும். உலகம் முழுமைக்கும் மாறுதல்கள் இப்படித்தான் உருவாயிருக்கு. மாறும், ஒரே நாள்ல இல்லை, ஒரே நாள்ல மாறும். நான் மாறியது போல, நீங்கள் மாறியது போல, ஒவ்வொருவரும் மாறினால் அடுத்த நொறி மாறுதல், அவ்வளவுதான். மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி வரணும். நீ மண்ணை வென்று ஆள வேண்டுமா? முதலில் மக்களின் மனதை வெல்லணும். இதயத்திற்கு நெருக்கமாக போய் நின்று அவனுடைய பிரச்சனை, அவனுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லணும், எடுத்து சொல்லணும். இங்கே எப்படி ஒரு துருக்கிய பழமொழி, நீங்க எல்லாம் படிச்சிருக்கலாம். நான் கூட என்னுடைய அலைபேசியில் வச்சிருந்த எல்லாரும் படிக்கிட்டு, காடுகளில், அடர்ந்த காடுகளில் மரங்கள் வெட்டி அழிக்கப்பட்டு கொண்டே இருக்குது. ஆனால் மரங்கள் எந்த எதிர்வினையும் ஆற்றல. வெட்டி வீழ்த்துற கோடாரி, அதன் கைப்பிடியில் இருக்கிற காம்பு இருக்குல்ல, கைப்பிடி, அது மரத்தால் ஆனது. அந்த கோடாரி போய் மரங்கள்கிட்ட பேசுது, நானும் உங்கால் தான், இந்த பாரு. அந்த மரத்தாலான கைப்பிடியை காட்டி காட்டி நானும் உங்கால் தான் சொல்லி சொல்லி வெட்டி சாச்சிக்கிட்டே இருக்கு. அப்படிதான் இந்த திராவிட கட்சிகள், இந்த இந்திய கட்சிகள், நானும் உங்கால் தான், நானும் உங்கால் தான் வெட்டிக்கிட்டே இருக்கான். வெட்டப்பட்டு வீழ்கிற மரங்கள் போல என் மக்கள் வீழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த வீழ்ந்த மரங்களின் எண்ணிக்கைக்கேற்ப பிள்ளைகள் நாங்கள் மாற்று மரங்களை நட்டுக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் நம்மளால செய்ய முடியுது. அரசியலில் தற்சோர்வும் சோம்பலும் தற்கொலைக்கு சமம் என்கிறார் ஐயா பெரியார் அவர்கள். சோர்ந்துறாதீங்க. நேற்று சொன்னது அண்ணன், நம்மை வெல்வதற்கு தோல்விக்கு ஒரு தகுதி இருக்குன்னா தோல்வியை வெல்வதற்கு நமக்கு ஒரு தகுதி வராமல் போயிருமா? வாய்ப்பு வராமல் போயிருமா என்ன? நாம் தோற்றுவிட்டோம் என்று பொருள் அல்ல, வெற்றியை துரத்தி கொண்டிருக்கிறோம் என்று பொருள். வெற்றிக்கு மிக அருகில் இருக்கிறோம் என்று பொருள். தோல்வியே சொல்லிருச்சு, என்னை தொற்றுவிட்டு போனவன் வென்ற தோற்றதாக சரித்திரமே இல்லை, அப்படி செய்தியே இல்லை. வெற்றி எப்போதும் சிரித்து மகிழ வைக்கும், தோல்வி எப்போதும் சிந்தித்து வெல்ல வைக்கும். எளிதில் வென்றவனின் இதயம் மலரினும் மெல்லிதாக இருக்கும். தோற்று தோற்று வென்றவனின் இதயம் இரும்பை விட கடினமாக இருக்கும். ஏறக்குறைய உங்கள் இதயமெல்லாம் இரும்பாக மாறிவிட்டது. இனி வெற்றி என்றால் அது அருமை தெரியும். பசியோடு இருந்தவனுக்கு வறுமை தெரியுது இல்ல, பசியின் அருமை தெரியுது இல்ல, பசினா என்னன்னு தெரியுது இல்ல. அதனாலதான் நம்ம கத்துறோம். நம்ம வேற்று கிரகத்திலிருந்து இறக்கி விட்டப்பட்ட முதலமைச்சர் வீட்டில இருந்து வந்தவங்களா இல்ல அமைச்சர் வீட்டில இருந்து வாரிசா வந்தவங்க இல்ல. இல்ல, உங்களுக்கு தெரியுமா? பசும்பன் படத்துக்கு கதை பேசணும், காரைக்குடியில் போய் படப்பிடிப்பு தளம் பார்க்க நானும் எங்கள் அப்பாவும் போயிட்டு இருக்கோம். ஒரு அடர்ந்த பனங்காட்டில் இறங்கட மகனே சிறுநீர் கழிச்சிட்டு போகலான்னு இறங்கி காரை இருந்தோன்னா, இதாப்பா என் ஊருன்னு ரொம்ப நேரம் பேசாமல் வண்டியிலே வந்தார். என்ன பண்ணேன், இந்த ஊரில் பிறந்துட்டாடா இந்த பேச்சு பேசுகிற நீ, நம்ப முடியலடா மையனை அப்படின்னா. இந்த ஊரில் பிறந்ததுனால தான்ப்பா நான் பேசுகிறேன். என்னடா அப்படின்னு, பசிப்பா, வறுமைப்பா, ஏழ்மைப்பா, கவலையும் கண்ணீருமாக இருக்கிற என் தாய் தந்தையர்கள், என் சொந்தங்கள், என் உறவுகள் பார்க்கும் போதெல்லாம் இன்னும் தெரியாத வெறி வருதுல்ல. அந்த வலி வாய் வழியே வருகிற மொழியாக மாறுகிறது. யார் கற்பிச்சு கொடுத்தது இப்படி பேசணும், இதை பண்ணணும்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கோபமா பேசுகிறார். இதயத்தில் நெருப்பெறியும் போது சில பொறிகள் வாய் வழியே வந்து விழுங்குறான். அப்படிதான் விழுகுது. ஆனால் நாங்கள் எவ்வளவு நாகரிகமாக பேசுகிறோம். எல்லா கோபத்தையும் பண்ணால் யாரும் இங்கே உட்கார்ந்து கேட்க முடியாது. ரொம்ப கண்ணியத்தோட பேச. ஏன்னா எங்க தலைவன் அப்படி. நீங்கள் எங்களை சிறுவர்கள், இவர்கள் என்ன செய்து விட முடியும், இவர்களுக்கு ஒரு பின்புறம் அப்படி நினைக்காதீங்க.
தான் பிறந்த இனம் பெருமையோடு வாழ வேண்டும் என்பதற்காக தன் உயிரை கொடுத்து போராட தயாராக நின்ற ஒப்பற்ற புரட்சியாளன் பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஒரு நாள் இந்த நிலத்தையும் அதிகாரத்தையும் கைப்பற்றி நாங்கள் ஆட்சி செய்யும் போது நீங்கள் கூனி குருவீர்கள், வெட்கப்படுவீர்கள் எங்களை எதிர்கொள்ள. ஏன்? இந்த பிள்ளைகளுக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பே ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருந்தால் எப்பவோ இந்த நாட்டை எவ்வளவோ சிறந்த நாடாக மாற்றி படைத்திருப்பார்கள் என்று வெட்கப்படுவீர்கள். வெட்கப்படுவீர்கள். நான் உயிரை கொடுத்து நேசிச்சு நிற்பேன். நான் கஷ்டப்பட்டு அவளுக்காக படிச்சு கிடிச்சு வேலைக்கு போய் சம்பாரிச்சு காதலிச்சு அவளை காப்பாற்றணும்னு நினைக்கும் போது அவள் எவ்வளவு காவாலி பையில கட்டிட்டு வந்து அவன் கள்ளச்சாரம் குடிச்சு செத்து கிடப்பான். நேச நான் என் மனைவியை கூட்டிகிட்டு போவேன். அவள் வசதியாக இருப்பா, நல்லா இருப்பா, குடும்பம் நல்லா இருக்கும். என்னை எதிர்கொள்ள எப்படி அசிங்கப்பட்டு தலைகுனிவாளோ அப்படி என் மக்கள், எங்களுக்கு வாக்கு செலுத்தாத மக்கள் ஒரு நாள் வைக்கி தலைகுனிவார்கள். உங்கள் மேல் பேரன்பு வைத்து நேசித்த தவிர ஒரு விளையும் இந்த பிள்ளைகள் செய்யலையே, ஒரு தவறும் செய்யவில்லையே. உலக அரசியலை உற்று நோக்குகிற பிள்ளைகள். உங்கள் கையிலும் தான் அலைபேசி இருக்கிறது, உங்கள் உள்ளங்கையிலே உலகம் இருக்கிறது. தட்டுங்கள். பிரிட்டனில் என்ன, அமெரிக்காவில் என்ன, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்காவில் என்ன, எப்படி தென்கொரியா கல்வியில் எப்படி, சிங்கப்பூர் எப்படி, ஒரு சின்ன நாடு. அங்கே மழை நீர் எப்படி, கழிவு நீர் எப்படி, தனித்தனி காவாய். இங்கே மழை நீரோட கழிவு நீரை கலக்க விட்ட பெருமக்கள் இவர்கள் தான். குடிநீரில் கழிவு நீர் கலந்து ஒருவன் இறந்து விட்டான், பேச்சில்லை, பதில் இல்லை. கள்ளச்சாராயம் குடிச்சு பல மரணம், அதே பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒரே ஒரு மரணம், தம்பி ஆம்ஸ்ட்ராங்கின் மரணம், பெரிய மரணம், அறியப்பட்ட தலைவன். பொண்ணா இந்த மரணத்தை விட்டு அந்த மரணத்தை விட, அவ்வளவுதான். இந்த கோடுகளை எல்லாம் சின்ன கோடாக்கணும், பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போடு, அவ்வளவுதான். அடையாளம் தெரியாத அடித்தட்டு மக்களின் மரணம், ஒரு அறியப்பட்ட தலைவனின் மரணம், முடிஞ்சு. இதாண்டா திராவிட மாடல், திராவிடியன்ஸ் ஃபார்முலா. இவ்வளவுதான். நீ ஒரு கோட்பாடு உனக்குள்ள வச்சுக்காத. திமுகவை ஒழிக்காம இந்த நாட்டில் நல்ல அரசியலும் கிடையாது, நல்ல ஆட்சியும் கிடையாது. நீ கொள்கை, கோட்பாடு, தத்துவம் கிடையாது. நான் இல்ல, இருக்கிறவரை போராடுவேன், இல்லைனாலும் ஒன்று சொல்லிட்டு போவேன். இந்திய கட்சி என்ற ஒன்றே தமிழன் தாய் நிலத்துக்குள்ள கால் வைக்க கூடாது. எந்த தேசியத்திற்கும் அவன் எதிரிதான். தமிழனுக்கு மட்டுமல்ல, கன்னடனுக்கும், தெலுங்கனுக்கும், மலையாளிக்கும், பீகாரிக்கும் எல்லாத்துக்கும் எதிரிதான். அவனுக்கு ஒரே மொழி இந்தி, சமஸ்கிருதம் தூக்கிட்டு வருவான். அவனுக்கு இந்தியும் இல்லை, சமஸ்கிருதம். உன் தாய்மொழி அவனுக்கு தேவையே கிடையாது. உன் உரிமை அதை பத்தி கவலையே கிடையாது. உன் உயிர் அதை பத்தி கவலையே கிடையாது. உன் உடைமை அதை பத்தி கவலையே கிடையாது. எதை பத்தியும் சொல்லப்பட மாட்டான். நீ அவனுக்கு ஒரு ஓட்டு, அவ்வளவுதான். இதுக்கு ஒரு உணர்ச்சி இருக்கு, கீழான உணர்ச்சி. எது? மதம். அதை விட வெறிதர உணர்ச்சி சாதி. இதை தவிர வேற ஏதாவது பேசியிருக்கேன்னா திரும்ப திரும்ப அண்ணன் உங்களுக்கு கற்பிக்க கடமைப்பட்டிருக்கேன். சாதி, மதம், சாமி, கடவுள், இதையே வைத்து அரசியல் செய்பவன் மக்களை பற்றி, மக்களின் நலனை பற்றி, அவர்கள் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க மாட்டான். இது என் தாயின் மீது, தமிழ் மீது, என் தலைவன் மீது சத்தியம். நீ எழுதி வச்சுக்க, சிந்திக்க மாட்டான். இதேதான் பேசுவான். நீங்க எப்படி என்னை வீழ்த்தினாங்க தெரியுமில்ல? திருமாவளவனை சொந்த அண்ணன் என்று சொல்கிறான். பறையனுக்கு ஓட்டு போட போற சீமானுக்கு, அங்க போய் ராமதாச பாரு ஐயா எம் படையாச்சிக்கு ஓட்டு போட போற. இவ்வளவு கேவலமா அரசியல் செய்கிறவர்கள் இவர்களை போய் பேசிட்டு இருக்கிற. உலகில எங்கடா மதத்தை சாதியை வைத்து மனிதனை மதிப்பிட்டு இருக்கான்? ஹூ ஆர் யூனா என்னடா சொல்வ? நீ யாருன்னா உனக்கு என்னடா அடையாளம்? எத்தனை காலத்தில், எப்ப? அடுத்த தலைமுறை இந்த 21ஆம் நூற்றாண்டின் இளைய தலைமுறை பிஞ்சு நெஞ்சுக்களுக்குள்ள இந்த சாதி மத நஞ்சை திணித்தால் நீ யார்? நீ என்ன அரசியலை முன்னெடுக்கிற? எப்போது மதம் சாதி கடந்து மனிதத்துக்கு வருவாய்? எப்போது உலக உயிர்களை நேசிப்பாய்? உன் இனம் உயிர்மை நேயவாதி, மற்றவன்லாம் மனித நேயவாதிகள். நீ உயிர்மை நேயன். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று ஏன் பாடணும்? பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் என்று ஏன் பாடல? எல்லா உயிருக்கும். பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக. இல்லை, உன் வேதம் அப்படி கற்பிக்கல. பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக. ஏன்? நீ உயிர்மை நேயன். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் வள்ளலார் பெருமகனார். ஏன்? பயிருக்கும் உயிருக்கும் என்று வாடியவன் உன் மூதாதை. ஏன்? உயிர்மை நேயன்.
அரிசி மாவிலே கோலம், ஈக்கும் எறும்புக்கும் இரையாக இருக்க வேண்டும் என்று உயிர்மை நேயம். உலகத்துல எத்தனை இனங்களடா, எவனடா மாட்டுக்கு ஆட்டுக்கு பண்டிகை வச்சு கொண்டாடினா? உலகத்திலே தமிழ் பேரினம் மட்டும்தான் மாட்டுக்கென்று ஒரு பண்டிகை வச்சு கொண்டாடு. உயிர்மை நேயம். எத்தனை இறை உலகத்திலே, தமிழன் வணங்குகிற தெய்வத்திற்கு மட்டும் ஏண்டா விலங்குகள் பறவைகள் கூட இருக்கு? முருகனை எடுத்துக்கடா, பாம்பு மயில் சேவல். ஏன் முருகனை வணங்குவதற்கு முன்பு இந்த உயிர்களை நீ வணங்க வேண்டிய தேவை இருக்கிறது. சிவன் முன்னாடி காலை நந்தி வணங்கி தான் நீ வணங்கணும். ஐயப்பனா புலி, சிங்க ரூபினி அம்மனா சிங்கம், எல்லாத்துக்கும். பிள்ளையாரா முன்னாடி ஒரு எலி. ஏன்? உயிர்மை நேயம். வேற எவன் கடவுள் இருக்கு? எவன் சாமிக்கு இருக்கு? நீ உயிர்மை நேயம் மாதிரி ஒன்று இருக்கிறியா? ஆடு செத்தா உனக்கு கவலை இல்லை, கொக்கு செத்தா கவலை இல்லை, சிட்டு செத்தா கவலை இல்லை, வண்டு செத்தா கவலை இல்லை, வண்ணத்து பூச்சி செத்தா கவலை இல்லை. காக்கை சாகும் போது நீ பார்க்க இருக்கிறாய். யானை செத்த செய்தியை கேட்க பார்க்க நீ இருக்கிறாய். நீ சாகும் போது ஒருத்தனும் பார்க்க இருக்க மாட்டான். ஏன்னா அதெல்லாம் செத்தால் நீ செத்துருவாய். இது சத்தியம். இது ஒன்றை ஒன்று சார்ந்து வாழ்கிற உயிரியல் சுழற்சியின் உடன் பிறந்தவனே. இதுதான் உயிரியல். இதை தாண்டிய அறிவியல் அரசியல் உலகத்திலே கிடையாது. இதை கத்துக்க, அதுக்கப்புறம் எனக்கு ஓட்டு போடு. எவன்டா மதத்தை வச்சு கதப்பிடுறேன்? அரபியால வாழ்கிறவன் இஸ்லாம், பாகிஸ்தானில் இருக்கிறவன் இஸ்லாம், இங்க இருக்கிற நான் இஸ்லாம். அவன் அரேபியன், அவன் உருது, நான் தமிழன்டா. ஓர் இறையை ஏற்று நபி வழியை ஏற்று ஒரு மார்க்கத்தை ஏற்றுக்கிறமே ஒழிய அவன் உருது, அவன் வங்காளி, அவன் அரேபியன், நான் தமிழன். இதாண்டா என் அடையாளம். பைத்தியக்கார மாதிரி பேசிட்டுக்கிற. லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.